ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. லாஸ்ட்டாக வந்து நான் எப்போ வீடியோ போட்டேன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இந்த 4th month வேக்சினேஷன் அப்போ வீடியோ போட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு, 1 year கிட்ட ஆக போகுது. ஸோ வந்து வீடியோவே போடுறதில்ல, நானுமே ட்ரை பண்ணுறேன். ஆனால் நம்ம மெயின் சேனல்லே வந்து நான் வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல. இப்போ பார்த்துருப்பீங்க, ஏன்னா பாப்பா பார்த்துக்க அதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. அப்போ நாங்கள் எதாவது வீடியோ எடுக்க இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சேனலில் வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணவே முடியல. சரி, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ வரும். இந்த மாதிரி நான் வாயெல்லாம் விடவே மாட்டேன், ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்பப்போ நான் முடிஞ்ச வீடியோ நான் போட்டுறேன். சொல்லி தான் வீடியோ போட முடியாமல் போகுது. இனிமேல் ரெகுலராக வீடியோ இனிமேல் அது சொல்லவே மாட்டேன். வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் இதில் வரும். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் எங்களுக்கு தான் அதிக கொஷின் வரும். அக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே யாழ் யுவா, பாப்பா, யாழ் என்ன பண்ணுறாங்க, யாழ் என்ன எப்படிலாம் சேட்டை பண்ணுவாங்க, இதை தான் வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறீங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் அதை பற்றி நிறையா பேர் கொஷின் கேட்குறீங்க. அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே கேட்குறீங்க. அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து இந்த கொஷின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஏதாவது கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து யாழ்வாவை பற்றி தான் வந்துச்சு. அதில் வந்து பாதி வந்து என்ன வந்துச்சுன்னா, உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, நியூ மாம்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்குமே நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரகுளும் இருக்குது, ஒரு நல்ல ஃபீலும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும், உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஸ்ட்ரகுளும் இருக்குது, ஒரு நல்ல ஃபீலிங்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ரகிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே அந்த 3 நாள் அங்கே இருப்போம்ல. ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே குழந்தை பிறந்ததும் அந்த பால் வந்து ஊறுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு. நான் செத்துருவேனே நினச்சேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெயின். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணுறேனே தெரில. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்லாம். அது ஒரு மாதிரி இந்த பால் கட்டிக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வலியே தாங்க முடியாது. ஸோ அது எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, இன்னொரு நியூ ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கும்போது ஸோ அது வந்து ஒரு தனி ஃபீல். அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தனி ஃபீல் இருக்கும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கா தோணும், நம்ம பாப்பாவுக்கு வந்து பால் கொடுக்கணும், அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும், இப்படியும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது ரெண்டுமே இருந்துச்சு. நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க இதை பற்றி. அப்புறம் வந்து எப்படி பிரெஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணுறீங்க, நிறையா பேர் வீடியோவில் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் தானே கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருக்கீங்க. நானுமே வந்து நிறைய ஒரு மினி பிளாகில் கூட காமிச்சிருப்பேன். நான் மில்கை பம்ப் பண்ணி அந்த பாட்டில் கூட காமிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து மோஸ்ட்லி வெளியே போனால் ரொம்ப லாங்கெல்லாம் போக மாட்டோம், இந்த கிட்ட தான் போயிட்டு வருவோம். எப்படியும் ஒரு 2 hours 3 hours வந்துடுவோம். ஸோ மில்க் வந்து ஒரு பாட்டிலில் பம்ப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அது ஒரு 4 hours 5 hours ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 4 hours கொடுக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்துடுவேன் வீட்டுக்கு. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரில. அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. நம்ம ஏதாவது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா வந்து அந்த மில்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 4 days வரைக்கும், 2 days 4 days வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்து பாப்பா விட்டுட்டு அவ்வளோ தூரம் போனது கிடையாது. சும்மா திருப்பூருக்குள்ளேயே ஒரு 2 hours அந்த மாதிரி ஏதாவது வெளியே போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் அப்படி விட்டுட்டு போவேன். மித்தபடி நான் ரொம்ப லாங்காக போகிறேன்னா பாப்பாவை கூட்டிகிட்டே போயிடுவேன். ஸோ அதனால் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 4 hours வந்து நம்ம மில்கை வந்து வச்சுக்கலாம். பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து அதிகமாக அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், அது வந்து பாப்பா பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடுவேன். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை, முட்டை எடுத்துப்பேன். முட்டை வந்து நான் மாசமான டைம்லேருந்தே டாக்டர் சொல்லியிருக்காங்க முட்டை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ முட்டை எடுத்துப்பேன். அடிக்கடி இந்த மீன் மட்டன் வந்து அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்டு, அப்புறம் பால் கருவாடுன்னு சொல்லி இடையில வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். நம்ம இது மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நம்ம வந்து அந்த லாக்டேஷன் பவுடர் அது நார்மலாக விற்கும், நம்ம ஹாஸ்பிட்டல்லே நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ அதையுமே குடிங்க. எந்த லாக்டேஷன் பவுடராக இருந்தாலும் வாங்கி குடிங்க. அது வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து பாப்பாவோட பாத்திங் மெத்தட் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்கள படுக்க வச்சு ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணிடுவோம். தலைக்கு இந்த கண்ணுக்கு எண்ணெய் விடுறதா இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour அவங்கள அப்படியே விட்டுருவேன்.
ஒரு ஷீட் மாதிரி போட்டு அதில் படுக்க வச்சுருவோம். அவங்களால ஒரு 1/2 hour அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக உடம்புல ஊறினதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து குளிப்பாட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டிடுவோம், ஷாம்பெல்லாம் போட்டுட்டு. அப்புறம் வந்து உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தவளை பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி யூஸ் பண்ணுவோம். அது என்ன பொடின்னு தெரியல, ஆனால் நாங்கள் தவளை பொடி தான் சொல்லுவோம். அதுவும் கஸ்தூரி மஞ்சளும் அதை வந்து நல்லா கலக்கி மூஞ்சி கை கால் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக கழுவி விட்டுருவோம். ஸோ அது வந்து அந்த ஸ்மெல்லு வந்து தீட்டுப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த தவளை பொடி சேர்த்துக்கிறோம். மஞ்சள் வந்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுவும் மஞ்சளும் சேர்த்துக்குவோம். இப்படி தான் பாப்பா வந்து குளிப்பாட்டுவோம். அப்புறம் வந்து குளிச்சதுக்கப்புறம் சாம்பிராணி கம்பல்சரியாக போட்டுருவோம். அவ்வளோதான். அடுத்தது பாப்பாவோட வெயிட் என்ன, வெயிட் எவ்வளோ இருந்தாங்க, பர்த் வெயிட் எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறையா கொஸ்டின் வந்துச்சு. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இதை, இருந்தாலும் திருப்பி கேட்குறீங்க. பாப்பா பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2,950 இருந்தாங்க. 3 கிலோவுக்கு 50 கிராம் கம்மியாக இருந்தாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் வெயிட் வந்து 2,750, 200 கிராம் என்னமோ கம்மியானாங்க பாப்பா. டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவ்வளோ வெயிட் தான் இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படா பிறந்தப்போ இந்த வெயிட் இருந்தாங்க, அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது 200 கிராம் கம்மியாக இருக்காங்க. ஆனால் அது வந்து நேச்சுரலாம். ஆனால் கழிவு வயிற்றில் இருக்க கழிவெல்லாம் வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு, எவ்வளோ கிளிப்ஸு, இதெல்லாம் அக்சசரிஸ்லாம் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறையா மினி பிளாக் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பாவுக்கு வந்து எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பீரோனா அந்த பீரோ ஃபுல்லாகவே, நான் வந்து சின்ன பீரோ எடுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரியும் நான் அவளுக்கு நிறையா ட்ரெஸ் வாங்குவேன்னு. அதனால் பெரிய பீரோவாக வாங்கி அந்த பீரோவில் டாப் டு பாட்டம் வரைக்கும் அவளோட பொருள் தான் எல்லாமே. நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பொண்ணு வேற பிறந்துச்சா, என்னோட ஆசையை வந்து பொண்ணு பிறக்கணும், பொண்ணுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், இந்த ட்ரெஸ் எல்லாம் விதமாக போடுறது. பசங்களுக்கு நம்ம அவ்வளோ ட்ரெஸ்லாம் போட முடியாது, விட்டா அந்த பேண்ட் ஷர்ட் இதுதான் போட முடியாது. அதனால எனக்கு பொண்ணு மேலே ஆசை அதிகமாகிடுச்சு. பொண்ணுன்னா நிறைய ட்ரெஸ் இருக்கே, நிறைய மேக்கப் பண்ணலாம், அந்த ஒரு மைண்ட் தாட் தான். ஸோ அதனால பொண்ணு வேற பிறந்துருச்சா, அவளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிங்க் கலர் பீரோ வாங்குறதா இருக்கட்டும், அவளுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே அடிக்கடிக்கு வச்சிருக்கேன். அதுவும் அவள் 1 வயசு வரைக்கும் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. எதுக்குன்னே தெரில, எங்களுக்கு கூட அவ்வளோ ட்ரெஸ் இருக்கான்னு தெரில. அவளுக்கு குட்டி குட்டியாக ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய பொண்ணானதுக்கப்புறம் போடுறது ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட் ரேக்கில், செகண்ட் ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடுறதுக்கு அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கே நடு ரேக்கில் வச்சுருப்பேன். தேர்டு வந்து பாப்பாவோட காஸ்மெட்டிக்ஸு இதெல்லாம் வச்சுருப்பேன். இப்படி ஹேர் பேண்ட், ஆக்சசரிஸ் எல்லாமே, அவளோட மாய்ஸ்சரைசரு எல்லாமே கீழே வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டயப்பரு, வைப்ஸு இதெல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுருவோம். எப்படின்னா டஜனாக வாங்கி வச்சுருப்போம். ஏன்னா டக்குன்னு தீர்ந்துருதா டயப்பர் இதெல்லாம், அதனால கீழே அந்த ரோ வந்து அப்படியே அவளுக்கு தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அடிக்க வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து கிளிப்ஸில் எடுத்து எல்லாமே அந்த கொரியன் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லி அதையெல்லாம் தனித்தனியாக ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வர வீடியோலாம் பார்க்கலாம், அவள் போகிற கிளிப்ஸு இதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி அவளுக்கு ஷூவு, சாக்ஸு எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே நிறைய வாங்கி வச்சு. எதுக்கு தான் வாங்குறேன்னு தெரியல. அஸ்வின் எனக்கு திட்டிகிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு. நாங்கள் எங்கே சும்மா வெளியே போனால் ஒரு மார்க்கெட் எங்கே போனாலே ஒரு ட்ரெஸ் கடையை பார்த்துருவேன். அந்த ட்ரெஸ்லேருந்து அங்கேருந்து ஒரு 2 ட்ரெஸ் தூக்கிட்டு வந்துடுவேன். அதே தான் என் வேலை. அஸ்வின் வந்து இதுக்காகவே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பாப்பாவுக்கு வந்து 1 வயசு வரைக்கும் போகிறதுக்கு அதுக்கு ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு போடும்போது போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. ஆனால் மனசு வர மாட்டேங்குது. போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டு இது பண்ணிருக்கேன். வெளியே போகும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காஸ்டியூம் அதுக்கு மேட்சாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்படி தான் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் எவ்வளோ போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி பாப்பா பிறந்து 1 மாதம் வரைக்குமே எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கிட்டையும் அஸ்வின் என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ ஸ்டிச்சஸ்னா 15 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மயக்கத்துலலாம் இல்லை, பாப்பா பிறந்தப்போ எனக்கு நார்மல் டெலிவரி தான். சொன்னால் பாப்பா தூக்கி எங்கள் படுக்க வச்சுட்டு எனக்கு அப்படியே ஸ்டிச் போட்டாங்க. மரத்தூசி மட்டும் போட்டுட்டு ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, இப்படி இழுத்து அது வந்து நிறைய தடவை இழுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 தடவை 20 தடவை கிட்ட இழுத்த மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் நான் சொன்னேன், அஸ்வின் எனக்கு கண்டிப்பாக ஒரு 15 ஸ்டிச்சாவது போட்டிருப்பாங்கடா, அப்படியே இழுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரியாமல் அஸ்வின் சொல்லிட்டேன். அஸ்வின் வந்து எல்லாத்துட்டையுமே அவங்களுக்கு 15 ஸ்டிச்சஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போய் டாக்டர்கிட்ட லாஸ்ட்டாக ஸ்டிச்சஸ் வந்து சரியாயிடுச்சா, ஹீல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு பாப்பாவுக்கு வந்து 1 மந்த்தில். ஸோ அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க, வெளியே வந்து உங்களுக்கு 6 ஸ்டிச்சஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே தெரியும், ஆனால் உள்ளே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் வெளியே ஒரு 6 தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும், 6க்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி பாப்பாவுக்கு மை வைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது எப்படின்னு சொல்கிறது,
இந்த பிள்ளைக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை. பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஆசை. பையன் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் இந்த மை போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் வந்து ஐலைனர் போடும்போது, வீட்லேயுமே நான் ஐலைனர் போடும்போது எல்லாம் என் தங்கச்சிங்கெலாம் நின்று பார்ப்பாங்க. நான் ஐலைனர் போடுறது அப்படியே ஊற்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்லா ஐலைனர் போடுவேன். இப்போ தான் அந்த சோம்பேறித்தனம் மேலே மட்டும் போடுறேன். ஃபர்ஸ்ட்லாம் இந்த கண்ணுக்கு கீழே ஒரு காஜல் போடுவேன், இந்த கீழே ஒரு காஜல் போடுவேன், மேலே ஐலைனர் கீழே ஐலைனர் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். அந்த மாதிரி கவர் பண்ணுவேன். அதோட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மேக்கப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் ப்ராப்பரான மேக்கப்லாம் போட மாட்டேன். அந்த ஐலைனர் போடுறது, ஃபவுண்டேஷனு, இந்த மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவேன் அப்போ இருந்தே. ஸோ அதனால எனக்கு அந்த மைங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாப்பாவுக்கு ப்ரஷ்ஷு, இந்த காஜெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நிறைய பேர் காஜல் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க. இந்த காஜல் நேம் கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் கேரளாவிலேருந்து ஒரு பேஜ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த காஜலே வந்து ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரஷ்ஷுக்காக தான் வந்து நான் மெயினாக வந்து வாங்கினேன். அது வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிப்பேன். ஃபஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சிப்பேன், அதுக்கப்புறம் உள்ளே டார்க் பண்ணுவேன். ஏன்னா வந்து பாப்பா அப்படி அசையும் போது அந்த கோணம் வந்துடும். லைட்டாக போட்டு அந்த டார்க் பண்ணுவேன். அது வந்து லாஸ்ட்டாக அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மெலிசாக ஒரே லைன் இழுக்கிறதுக்கும் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு நிஜமான ஐப்ரோ பெரியவங்களுக்கு வரைகிற மாதிரி அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வந்து நான் வீடியோ போடுறேன். பாப்பாவுக்கு இன்னொரு தடவை ஐப்ரோ போடும்போது நான் வந்து வீடியோ போடுறேன். நிறைய பேர் ஐப்ரோ பென்சிலான்னு கேட்குறீங்க. இது ஐப்ரோ பென்சிலாக இல்லை, ஆர்கானிக் நேச்சுரல் காஜல் தான். அந்த காஜல் வந்து எப்படி நம்ம மை மாதிரி தான் இருக்கும். அந்த நார்மல் போட்டு வைப்பாங்களா அந்த மை தான் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னாக அந்த மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரெஷ்ஷில் போட்டு போடும்போது நல்லாவே வரும். அது போட்டுட்டு மேலே வந்து டக்குன்னு அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு பவுட்ரு மட்டும் மேலே லைட்டாக வைப்பேன். பாப்பாவுக்கு வந்து பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன். டாக்டர் வந்து பவுடரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மை வச்சதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் இந்த மைக்கு மேலே பவுட்ரு வைப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பாப்பாவுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவளுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ரேஷஸ் வரும்ல, அந்த குட்டி குட்டி புண்ணு வரும்போது ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரீம் மட்டும் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக கூட ஒரு மினி விளாகில் கூட பாப்பா க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. நீங்கள் அது க்ரீம் இல்லை, நம்மளோட பேபியோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கான மாய்ஸ்சரைசர் தான். ஸோ தப்பாக எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் பாப்பாவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு போட்டு குளிப்பாட்டிட்டு இருந்தோம். பிறந்தப்போ வந்து சோப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம கடலை மாவே தேய்ச்சி குளிப்பாட்டல. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் எல்லாத்துக்குமே கடலை மாவு தான் போட்டு குளிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 நாள் வந்து கடலை மாவு போட்டு குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் சரி வேணாம், ஷாம்பு சோப்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அதை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான். நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது கொஷின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடதும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் யார்ட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெருசாக நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கை. பாய்.